ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கரங்களை அசைத்து ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, ஆமென். எல்லாமே அவராலே கூடும். சொல்லி முடியாத அற்புதங்களை செய்கிற தேவன் நம்முடைய தேவன். எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் நமக்கு செய்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எண்ணி பார்த்தோம் என்று சொன்னால் அவைகளை எண்ணவே முடியாது. அப்படிப்பட்டதான அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்திருக்கிறார். நமக்கு குறித்ததை நிச்சயமாய் நிறைவேற்றி முடிப்பார். நமக்காக அவர் யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். நமக்காக அவர் யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கின்றார். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுகிற தேவன், அவாந்தர வெளியை தண்ணீராய் மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அவருக்கே துதி பலிகளை செலுத்தி இந்த காலை வேளையிலே உற்சாகமாய் இந்த பாடலை நாம் பாடுவோம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை என்ற பாடல். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மா
உம்மாலேதான் எல்லாமாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவந்தர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவந்தர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம்
காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு மகிமை செலுத்தும். நாம் அனைவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். அவர் இருக்கின்றவராயிருக்கின்றவர். இதுவரை நம்மை நடத்தின தேவன் இனிமேலும் அவர் நம்மை தாங்கி நடத்த வல்லவராயிருக்கிறார். நம்மை கைவிடாத தேவனாய் அவர் இருக்கின்றார். சேனைகளின் கர்த்தர், பார்வோனின் சேனைக்கு நம்மை தப்புவித்தவர், நம்முடைய எல்லா அழிவில் இருந்தும் தப்புவிக்க அவர் வல்லவராய் இருக்கின்றார். அவர் நம்முடைய மேய்ப்பராய் இருந்து நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நம்மை நடத்துகிற தேவனாய் அவர் இருக்கின்றார். நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. முடிவு பரியந்தம் அவர் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இந்த பாடலை பாடி நாம் தேவனை ஆராதிப்போம். இருக்கின்றவர், மீண்டும் எனக்காய் வருகின்றவர். இருக்கின்றவராயிருக்கின்றவர், மீண்டும் எனக்காய் வருகின்றவர். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மையே என் தேவனே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மையே. இதுவரை என்னை நடத்தின தேவன் இனியும் தாங்கி நடத்திடுவீர். இதுவரை என்னை நடத்தின தேவன் இனியும் தாங்கி நடத்திடுவீர். இனியும் தாங்கி நடத்திடுவீர். கைவிடாமல் தாங்குகிறீர். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மையே என் தேவனே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மையே. சேனைகளின் கர்த்தர், இஸ்ரவேலின் தேவன், பார்வோனின் சேனைக்கு தப்புவித்தீர். சேனைகளின் கர்த்தர், இஸ்ரவேலின் தேவன், பார்வோனின் சேனைக்கு தப்புவித்தீர். பார்வோனின் சேனைக்கு தப்புவித்தீர். அழிவிலிருந்து காக்கின்றீர். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மையே என் தேவனே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மையே. கர்த்தரின் மேய்ப்பர் தாழ்ச்சி அடையே அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்துகிறீர். கர்த்தரின் மேய்ப்பர் தாழ்ச்சி அடையே அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்துகிறீர். அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்துகிறீர். புல்லுள்ள இடங்கள் மேய்க்கின்றீர். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மையே என் தேவனே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மையே.
உண்மையுள்ளவர், முடிவு பரியந்தம் நடத்திடுவீர். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், முடிவு பரியந்தம் நடத்திடுவீர். முடிவு பரியந்தம் நடத்திடுவீர். அழைப்பில் நிலைத்திட உதவுகிறீர். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மையே என் தேவனே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மையே. இருக்கின்றவர், மீண்டும் எனக்காய் வருகின்றவர். இருக்கின்றவர், மீண்டும் எனக்காய் வருகின்றவர். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மையே என் தேவனே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மையே என் தேவனே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மையே என் தேவனே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நம் தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். இன்னொரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். நாம் சோர்ந்து போகிற வேளையிலே நம்மை தூக்கி நம்முடைய தலையை உயர்த்துகிற தேவன் அவர். நாம் நம்பும் கேடகம் அவர். நம்மை விடுவிக்கின்ற தேவன் அவர். அவர் துதிக்கு பாத்திரராயிருக்கிறார். அந்த தூயாதி தூயவரை நாம் இந்த வேளையில் ஆராதனை செய்வோம். துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன் உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர் உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர் உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தால். பெரியவனாக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தால். பெரியவனாக்கினீரே. எரிய செய்தி இரவை பகலாக்கி, எனது விளக்கு
என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன் எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீதானே தானையா நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீதானே தானையா தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீதானையா தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீதானையா தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீதானையா துதிக்கு பாத்திரரே தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீதானையா துதிக்கு பாத்திரரே சேனைக்குள் பாய்ந்தே உந்தன் தயவாலே மதிலை தாண்டிடுவே சேனைக்குள் பாய்ந்தே உந்தன் தயவாலே மதிலை தாண்டிடுவே புகழ்ந்து பாடுவே உம்மையே உயர்த்துவே உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் புகழ்ந்து பாடுவே உம்மையே உயர்த்துவே உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் புகழ்ந்து பாடிடுவே உம்மையே உயர்த்திடுவே உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் உம்மையே உயர்த்திடுவே புகழ்ந்து பாடிடுவே உம்மையே உயர்த்திடுவே உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் உம்மையே உயர்த்திடுவே புனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய்
வரும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீதானையா. துதிக்கு பாத்திரரே, புகழ்ந்து பாடிடுவே, உம்மையே உயர்த்திடுவே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் உம்மையே உயர்த்திடுவே, புகழ்ந்து பாடிடுவே, உம்மையே உயர்த்திடுவே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் உம்மையே உயர்த்திடுவே. நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் உம்மையே உயர்த்திடுவே. ஆமென் ஆண்டவரே, ஆமென். கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் உயிர் வாழும் நாட்கள் முழுதும் அப்பா உம்மை மாத்திரமே நாங்கள் புகழ்ந்து பாடும்படியா, உம்மை மாத்திரமே நாங்கள் துதிக்க முடியாது அப்பா. நீர் கொடுத்த இந்த தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீ தூயாதி தூயவர், நீ துதிக்கு பாத்திரர் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரர் நீர் ஒருவர் மாத்திரமே அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நாங்கள் கீழே விழும் பொழுதெல்லாம் உம்முடைய கரங்களை கொடுத்து நீர் எங்களை தூக்கி விட்டீரே அப்பா. எங்கள் தலை குனிந்த இடங்களில் எல்லாம் அப்பா நீர் எங்களை தலை நிமிர பண்ணின தேவன் ஆண்டவரே அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மேய்ப்பர் ஆண்டவரே அப்பா. எங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே எங்களை கொண்டு போய் விடுகிற தேவன் நீர் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்கள் கேடகம் ஆண்டவரே, நீர் எங்கள் துருகம் ஆண்டவரே அப்பா. உம்முடைய செட்டைகளின் நிழலிலே நீர் எங்களை மறைத்து பாதுகாக்கிறீரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பலவீன நாட்களிலே உம்முடைய பலனை தந்து நீர் எங்களை தாங்குகிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீரே எங்கள் பலனா இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பலவீனத்திலே உம்முடைய பலன் பரிபூரணமாய் விளங்குகிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் உயிரோடு இருப்பது உம்முடைய கிருபை அப்பா, உம்முடைய கிருபை மாத்திரமே ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனை வேளையிலே தேவரீர் உம்முடைய பிரசன்னத்தினால் நீர் நிறைத்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடி கொண்டிருந்தபடியால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக அப்பா. வார்த்தையின் வேளையிலே வார்த்தையை பேசுகிற தாசனை மறைத்து ஆவியானவர் நீர் வெளிப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பேசுகிற அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவ ஆவியானவரால் அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தைகளாய் வெளிவர தேவன் கிருபை செய்ய வேண்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அது ஔஷதமாய் காணப்படட்டும். மீதியான வேலையை நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. எல்லா துதிக்கான மகிமை மேன்மை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்கள், நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் நம்முடைய காணிக்கையும்
தசம பாகத்தையும் விதைக்கும்படி வந்திருக்கிறோம். விதைக்கிறதுக்கு முன்பாக இந்த விதையை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் நன்று அறிந்து கொடுப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் மாபெரும் ஒரு விடுதலையோடு நாம் செயல்பட முடியும். ஆகவே இந்த காணிக்கையும் தசம பாகத்தையும் எப்பேற்பட்ட ஒரு மனப்பான்மையோடு நாம் கொடுக்க வேண்டும் என்பது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. முதலாவது, அதாவது நம்முடைய கரத்தில் எப்பப்பெல்லாம் பணம் வந்து சேருகிறதோ, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய விசுவாசம் எதன் மீது இருக்கிறது என்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் மாபெரும் ஒரு பெருக்கத்தையும் மாபெரும் ஒரு செழிப்பையும் தேவன் ஒரு ஆவிக்குரிய ஒரு பிரமாணமாக வச்சிருக்கிறார். அதுதான் விதைப்பு அறுப்பு. அந்த விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணத்தின் மூலியமாக தான் நாம் செயல்படுகிறவர்களாக இருக்கிறோம். இது எல்லா மக்களும் கிடையாது. இது விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணத்தை தேவன் திருச்சபையில் வைத்திருக்கிறார். நம்முடைய நல்வாழ்வுக்கு, நம்முடைய பெருக்கத்திற்கு, நம்முடைய செழிப்பிற்கு, நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தேவன் இதை வைத்திருக்கிறார். ஆகவே இது எப்பேற்பட்ட ஒரு மனப்பான்மை, ஒரு எப்பேற்பட்ட இருதயத்தின் விசுவாசத்தோடு நாம் கொடுக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம் பாருங்க. ஆகவே வேதத்தில் ஒரு பகுதி உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கிறேன். கீலேயாத்தின் குடியிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டில் ஒளிந்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படி யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டில் தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடிய காலத்தில் அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். பிரியமான நாம் இங்கே பார்க்குறோம், எலியா தீர்க்கதரிசி ஆகாப் ராஜாவை பார்த்து சொல்லுகிறார், இந்த வருஷத்துலேருந்து பனியும் மழையும் பெய்யாதிருக்கும், நான் சொன்னாதான் மழை பெய்யும் அப்படின்னு ஆகாப் ராஜாவினிடத்தில் இந்த எலியா தீர்க்கதரிசி போய் சொல்லுகிறார். அப்போ சொல்லும் பொழுது இந்த எலியா தீர்க்கதரிசி கிட்ட தேவன் சொல்லுகிறார், அப்போ கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ விடத்தை விட்டு கீழ்திசையை நோக்கி யோர்தானுக்கு அடுத்த கேரித் ஆற்றண்டையில் ஒளிந்து கொண்டிரு. நான் சொல்றவரை அங்கிரு, அங்கே உன்னை போஷிக்கும்படி காகங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். அற்புத விதமான தேவன் இங்கே எலியாவை நடத்துகிறார். இதற்கு அப்பாற்பட்ட ஒரு பெரிய ஒரு காரியம் நடக்க போகிறது. அதாவது இந்த காரியத்திற்கு அப்பாற்பட்டு ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்டு ஒரு மாபெரும் ஒரு செழிப்புக்கு போதுமான விதத்தில் தேவன் வாழ்க்கைக்கு கொண்டு வருகிறார் என்பது இங்கே ஒரு காரியத்தை நடக்க போகிறது. இப்போ எலியா இங்கே சொல்றாரு, மழை பெய்யாது, பனி பெய்யாது அப்படின்னு இஸ்ரவேலின் ராஜான் இடத்துல ஆகாபின் இடத்துல போய் சொல்றாரு. இப்போ எலியாவுக்கு கட்டளை தேவன் என்ன பண்ணுகிறாருன்னா, எலியாவை போஷிக்கும்படி காகங்களுக்கு கட்டளை இடுகிறார். அதாவது காலையில் அப்பம் இறைச்சி, மாலையில் அப்பம் இறைச்சி. ஒரு அற்புதமான வாழ்க்கைக்கு தேவன் நடத்துகிறார். தேவனுடைய பிள்ளைகள் நாம் இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நேராக தேவன் கொண்டு வர விரும்புகிறார். ஆகவேதான் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய வார்த்தை நம்மை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை நாம் முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ காகங்கள் எலியாவுக்கு காலையிலும் மாலையிலும் இறைச்சி அப்பம் கொடுக்கிறது. அந்த தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடிக்கிறார். அப்போ 7ஆம் வசனத்தில், தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. அதாவது எதை காண்பிக்கிறது அப்படின்னா, ஒரு வறட்சியை காண்பிக்கிறது. இதுக்கு மேலே பிழைக்க முடியாது. அதாவது இயற்கைக்கு உட்பட்டு சில காரியங்கள் இருக்கு, சில பிரமாணங்கள் இருக்கு இயற்கைக்கு உட்பட்டு. இப்போ இந்த இயற்கைக்கு உட்பட்டு நாம் பிழைக்க முடியாத நிலைக்கு ஒரு காலம் வருகிறது. ஏன்னா மழை பெய்யல, பனி பெய்யல, எந்த ஒரு தானியங்கள் விதைக்கப்படலை, அறுக்கப்படலை. அப்போ எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நேராய் எலியாவும் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நேராய் கடந்து போகிறார் அப்படின்னா, வறட்சியின் சூழ்நிலைக்கு நேராய் அடுத்து எலியா போகிறார். அடுத்தது மறுபடியும் எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, என்ன வார்த்தை உண்டாகுது அப்படின்னா 8ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கிரு.
உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். அப்படி அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். தேவன் சொல்றாரு, எலியா எழுந்திரு, உன்னை போஷிக்கும்படி சாரிபாத் என்ற ஊரில் ஒரு விதவைக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன் அப்படின்றாரு. இதுவே ஒரு பெரிய ஒரு டாஸ்க் பாருங்க எலியாவுக்கு. ஏன்னா அங்க ஒரு காகங்களை கொண்டு எலியாவை போஷித்தார். அடுத்து என்ன சூழ்நிலை நடக்க போகுது? அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்டு தேவன் நம்மை போஷிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவது ரொம்ப முக்கியம். சூழ்நிலையை பார்த்து, நமக்குள்ள இந்த குடும்பத்தில் நடக்கிற காரியங்களை பார்த்து நாம் சோர்ந்துடக்கூடாது. ஏன்னா இயற்கை அப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வருகிறது, கவலையை கொண்டு வருகிறது, பயத்தை கொண்டு வருகிறது. ஆனால் தேவன் இவைகளிலிருந்து நம்மை நீக்கி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே எலியா பாருங்க, ரெண்டாவது சூழ்நிலைக்கு தாண்டுகிறார். முதல் சூழ்நிலை எப்பேற்பட்ட சூழ்நிலைன்னா, தேசத்தில் மழை பெய்யல, பனி பெய்யல. எதை காண்பிக்கிறது அப்படின்னா, எந்த ஒரு விதைப்பு அறுப்பு இல்லை. இயற்கைக்கு உட்பட்டு எந்த ஒரு விதைப்பும் எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது. தேவன் ஒரு சில காரியத்தை கொண்டு வருகிறார், காகங்களை கொண்டு போஷிக்கிறார், கட்டளையிடுகிறார். ரெண்டாவது சூழ்நிலை அப்படின்னா, அந்த ஆறு வற்றி போயிற்று. எதை காண்பிக்கிறது? சுத்தமாக ஒன்றுமே இல்லை. இந்த இயற்கைக்கு உட்பட்டு சில காரியங்களை செய்ய முடியாத நிலைக்கு பூமி வந்து விட்டது. பூமியிலிருந்து ஒரு காரியமும் நாம் பெற முடியாத நிலைக்கு அப்பேற்பட்ட சூழ்நிலை காண்பிக்கிறது. இப்போ இந்த இரண்டாம் சூழ்நிலைக்கு எலியா போகும்பொழுது எப்பேற்பட்ட ஒரு வீட்டுக்கு அனுப்புகிறாருன்னா, ராஜா வீட்டுக்கு அனுப்பல, ஒரு நல்ல செல்வ செழிப்பு வீட்டுக்கு அனுப்பல, சாரிபாத் ஊரில் இருக்கிற ஒரு விதவிக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். அதுவே ஒரு பெரிய பயம் பாருங்க. விதவி வீட்டில் என்ன இருக்கும்? அங்கே சொல்கிறாரு, அப்போ அந்த தேசத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி, அந்த கேட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி, அப்போ அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறார். அப்போ அந்த விதவையை கூப்பிட்டு, கொஞ்சம் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி தான்றார். அப்போ அந்த விதவை போகும்பொழுது மறுபடியும் கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பம் எனக்கு கொடு அப்படின்றாரு. இங்கே அதை சொல்லலை, ஆனால் வேற மொழிபெயர்ப்பில் சொல்லப்படுது, தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் அப்பம் கொடு அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ எலியாவின் சூழ்நிலையும் அந்த விதவியின் சூழ்நிலையும் எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னா, அடுத்த வேலைக்கு என்ன பண்ணுகிறது அப்பேற்பட்ட சூழ்நிலை. இது எதை காண்பிக்கிறது அப்படின்னா, இயற்கைக்கு உட்பட்டு சில காரியங்களை நாம் செய்ய முடியாது. ஆகவேதான் தேவன் கற்றுக் கொடுக்கிறார், இயற்கைக்கு அப்பாற்பட்டு நான் உன்னை ஆசீர்வதிக்கும் பொழுது, அங்கிருந்து என்னுடைய வார்த்தையின் வெளிப்பாடு வரும் பொழுது, அந்த வார்த்தையின்படி செய்யும் பொழுது, நிச்சயமாய் உன்னுடைய வாழ்க்கையில செல்வமும் செழிப்பும் பெருக்கமும் ஏராளமும் தாராளமும் இருக்கும். ஆகவே அப்ப சொல்றாரு, கொஞ்சம் அப்பம் கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. அப்போ 12ஆம் வசனத்துல அந்த ஸ்திரீ சொல்றாங்க பாருங்க, அதற்கு அவள், பானையில் ஒரு படி மாவும் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இங்க முதல் வசனத்துல எலியா சொல்றாரு, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன், பனி பெய்யாது, மழை பெய்யாது, இது உண்மை, இது அப்படி ஆகும். இந்த இடத்துல 12ஆம் வசனத்தை சொல்றாங்க, உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்றேன். என்ன சொல்றாங்கன்னா, என்கிட்ட ஒரு படி மாவு, கலசத்தில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, இதுவும் உண்மை. அப்போ எப்பேற்பட்ட சூழ்நிலை, ஒரு இடுக்கமான சூழ்நிலை இருக்கு பாருங்க. அடுத்த வேலை என்ன பண்றது என்ற சூழ்நிலை. இதெல்லாம் எதை காண்பிக்கிறது அப்படின்னா, தரித்திரத்தினுடைய நிலை, சாபத்தினுடைய நிலை, இதெல்லாம் அதை காண்பிக்கிறது. ஆறு வற்றி போயிட்டு, என்கிட்ட இல்லை, அடுத்த வேலை இல்லை, கொஞ்சம் மாவு, கலசத்தில் கொஞ்சம் எண்ணெய், இதெல்லாம் எதை காண்பிக்கிறது அப்படின்னா, தரித்திரத்தினுடைய நிலை, சாபத்தினுடைய அவலை நிலையை காண்பிக்கிறது. ஆனால் தேவன் என்ன பண்ணுகிறார், இந்த சாபத்தை காட்டிலும் தரித்திரத்தில் காட்டிலும் என்னுடைய ஆசீர்வாதம் பெருசு, என்னுடைய ஆசீர்வாதத்தின் வல்லமை பெருசு, என்னுடைய ஆசீர்வாதத்தினுடைய வெளிப்பாடு பெருசு. இயற்கைக்கு இல்லை, இயற்கைக்கு அப்பாற்பட்டு நான் உன்னுடைய வாழ்க்கையில செல்வ செழிப்பையும் போதுமான விதத்தில் வாழ்க்கைக்கு நிறைவுள்ள வாழ்க்கையை கொண்டு வர முடியும் என்பதை தேவன் இங்கே காண்பிக்க விரும்புகிறார். அப்போ தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, இது நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துவதற்கு 2 விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறேன். இதை பாருங்க எலியா, நான் எதுக்கு விறகு பொறுக்கிறேன் அப்படின்னா,
நானும் என்னுடைய பையனும் அந்த கொஞ்சம் மாவில் அந்த கொஞ்சம் எண்ணெயை ஒரு அப்பத்தை சாப்பிட்டு அடுத்த வேலைக்கு என்ன பண்ண போகிறது தெரியாமல் செத்து போக போகிறோம். பாருங்க, செத்து போகிற சூழ்நிலை, தரித்திரம், குறைவு என்கிட்ட இல்லை. இந்த உலகத்தினுடைய சூழ்நிலை இதை காண்பிக்கிறது. நாமும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், இந்த உலகத்தில் வேலை செய்கிறோம். ஆகவே இந்த உலகத்தாருடைய எண்ணங்களை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, நம்மை குறித்து தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, அப்பேற்பட்ட எண்ணங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆசீர்வாதத்தின் எண்ணங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ 13ஆம் வசனம் எலியா சொல்லுகிறார் அந்த ஸ்திரியை பார்த்து. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே. இந்த இடத்துல பயப்படாதேன்னு வருகிறது. ERV டிரான்ஸ்லேஷன், ஈஸி டு ரீட் வெர்ஷன் தமிழில் கவலைப்படாதேன்னு வருது. பயப்படாத, கவலைப்படாத, செத்து போகிறேன், தரித்திரம், இது எல்லாம் எதை காண்பிக்கிறது என்றால் சாபத்தை ஒட்டு மொத்தமாக அந்த இடத்துல காண்பிக்கிறது. சாபம், பட்டினி, குறைவு, நிர்வாணம், கண்ணீர், செத்து போகிற, அதாவது மரணத்தினுடைய வார்த்தைகள் பேசுகிற இடமா இருக்கிறது. இந்த இடத்துல தான் தேவன் என்ன பண்ணுகிறாருன்னா, எலியாவை என்ன பண்ணுறாரு, அந்த விதவைக்கு அனுப்புகிறார். விதவை வீட்டுக்கு அனுப்பி அந்த விதவின் மூலிமா எலியாவை போஷிக்கிறார். அற்புத விதமாக 2 சூழ்நிலை இருக்கு பாருங்க. 2 பேரும் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யும் பொழுது செல்வ செழிப்பை வாழ்ந்து காட்டுகிறார்கள். அப்போ பயப்படாது, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதில் எனக்கு ஒரு சிறிய அடைய பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பல்லனாம். இருக்கிறதுலே கொடுமையான சூழ்நிலை இது. அந்த அம்மாவே நான் சாப்பிட்டு செத்து போறேன்னு சொல்றாங்க. ஆனால் இவர் கேட்குறாரு பாருங்க, சரி உன் வார்த்தையின்படியே பண்ணு, நீனா உன் வார்த்தையின்படி என்ன பண்ண போற, போய் செய்ய போற, செஞ்சு சாப்பிட்டு செத்து போக போறியா? சரி, அதற்கு முன்பாக நான் ஒன்று சொல்றேன், நீ செய்ய தான் போற, உன்னுடைய வார்த்தையின்படியே போய் ஒரு சிறிய அடைய பண்ணி அதை முதலில் எனக்கு கொண்டு வா, அப்புறம் உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். டெட்லி சுச்சுவேஷன், கடைசி போயிடுச்சு, அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. இந்த உலகத்தார்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எல்லாம் முடிஞ்சிச்சிங்க, அவ்வளோ ஒன்றுமே பண்ண முடியாதுங்க, உயிர் போயிடுச்சு. ஆனால் அந்த தேவன் முடிந்ததிலிருந்து துவக்கத்தை கொண்டு வருகிறவர். நம்ம தேவன் வித்தியாசமானவருங்க. இது எப்படி நடக்கும்? ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் ஏற்படலாம். நான் சொல்றேன், கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்க, அங்க தெரிந்துவிடும். ஏன்னா யூதர்கள் அப்படி அந்த அந்த சூழ்நிலை வாழ்ந்த ஜனங்கள் கல்வாரி சிலுவையில் இயேசுவை அடித்த பொழுது எல்லாம் நினைச்சாங்க, பிசாசு கூட நினைச்சாங்க முடிஞ்சிச்சு, யூதர்களும் நினைச்சாங்க, ரோமர்கள் நினைச்சாங்க முடிஞ்சு போச்சு. ஆனா நம்ம தேவன் முடிந்ததிலிருந்து துவக்கத்தை கொண்டு வருகிறார். 3ஆம் நாள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். எதற்காக? நம்ம இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு வாழும்படியா? பணம் இல்லை, குறைவு, கடன். பாருங்க, பண குறைவிலிருந்து நாம் வெளியே வர்றதுக்கு சில காரியங்களை செய்கிறார்கள் விசுவாசிகள். 21 நாள் உபவாசம் இருக்கிறேன். அப்போ 22வது நாள் என்ன பண்ண போறீங்க? முழு இரவு ஜபம். அப்போ காலையில் எல்லாம் யோசித்து பார்க்கணும். வேதம் பணத்தை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆகவே அந்த சூழ்நிலை ஒன்றுமே இல்லை, முடிஞ்சு போச்சு சூழ்நிலை, அந்த முடிந்து போன சூழ்நிலை, செத்து போன சூழ்நிலை, கர்த்தருடைய வார்த்தை எலியாவின் மூலியமா அந்த விதவின் வீட்டுக்கு வருகிறது. அதாவது என்ன வருகிறது? முதலில் பண்ணுகிற அடை என்கிட்ட கொண்டு வா. அப்போ கொண்டு வரும் பொழுது 14ஆம் வசனம் சொல்லுவது, கர்த்தர் தேசத்தில் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இந்த அம்மா சொல்றாங்க இல்லை, செத்து போகிறார். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஆசீர்வாதத்தினுடைய வார்த்தையின் வெளிப்பாடு சொல்லுகிறது, மழை வர்ற வரைக்கும் அந்த மாவு குறையாது, கலசத்தில் எண்ணெய் குறையவே குறையாது. அப்போ 15ஆம் வசனம், அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள், அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். ஒருவேளை சாப்பாடு இல்லை, ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் வெளிப்பாடு வரும்பொழுது, சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்திற்குள்ளாக வரும்பொழுது எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை பாருங்க. அநேக நாள் சாப்பிட்டார்கள். வேற மொழிபெயர்ப்பு சொல்லப்படுகிறது, போதுமான விதத்துக்கு அவர்கள் சாப்பிட்டு திருப்தியானார்கள். அப்போது 16ஆம் வசனம், கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையில் மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் வந்திருக்கிறோம், விதைக்கும்படி வந்திருக்கிறோம். எலியா கர்த்தருடைய வார்த்தை தான் நாங்கள் சொன்னார். இப்போ அதே வார்த்தை தான் உங்களுக்கு நேராக வருகிறது.
முதல்ல என்கிட்ட கொண்டு வா எலியா சொன்ன பொழுது ஒரு பெரிய ஒரு டாஸ்க் தான். ஆசீர்வாதம் சாபம். ஆனால் அந்த ஸ்திரீ அந்த ஆசீர்வாதத்தின் வெளிப்பாடை விசுவாசிக்கிறார்கள். இன்றும் நாம் இந்த ஆசீர்வாதத்தின் வெளிப்பாடை விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போது நம்மக்கிட்ட எப்பப்பெல்லாம் பணம் வருகிறதோ அப்பப்பெல்லாம் முதலாவது இந்த தேவனுடைய ராஜ்யத்திற்கு இந்த விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணத்தின் மூலியமாக காணிக்கையும் தசம பாகத்தையும் நாம் செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி செலுத்தும் பொழுது நம்முடைய வீட்டில் அநேக நாள் சாப்பிட்டு திருப்தியாக இருக்கலாம். போதுமான விதத்தில் நம்ம சாப்பிட்டு திருப்தியாக இருக்கலாம். நாம் மட்டும் சாப்பிட்டு திருப்தியாக இருக்க முடியாது, பக்கத்து வீட்டுக்கும் கொடுக்க முடியும். தேவனுடைய நாமத்தை அதன் மூலியமாக மகிமைப்படுத்த வேண்டும். தேவனுடைய எண்ணம் அப்பேற்பட்டதாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய எண்ணங்களை விஸ்தாரமாக்குங்கள். உங்களுடைய எண்ணங்களையும் விஸ்தாரமாக்குங்கள். நீங்கள் மட்டும் சாப்பிட்டு திருப்தியாக இருக்கக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். அது பாவத்தினுடைய ஒரு அவல நிலை. நமக்கு மட்டும் போதும் அப்படின்னு. ஆனால் தேவன் அதை ஒருபோதும் விரும்பலை. ஏன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற எண்ணங்கள் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொடுக்க முடியும். ஆகவே கரங்களில் காணிக்கும் தசம் எடுத்துக்கொள்வோம். நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்க போகிறோம். எப்பேற்பட்ட சூழ்நிலை அவனை இருக்கலாம். இப்போ நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அந்த எண்ணங்களை எடுத்துக்கொண்டு நாம் விதைக்கும் பொழுது அநேக நாள் நம்முடைய வீட்டில் சாப்பிட்டு திருப்தியாக இருக்க முடியும். பணம் குறைந்து போவதில்லை, தீந்தே போவாது, எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், விசுவாசித்து பாருங்கள். இது உங்களுடைய எண்ணங்களை எடுத்துக்கொண்டு அறிக்கை செய்யுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்டு பணப்பெருக்கத்தை கொடுக்க முடியும். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் இடத்தில் வருகிற ஆண்டவரே, என்னிடத்தில் உள்ளதெல்லாம் நீர் கொடுத்தவை. ஆகவே உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய ராஜ்யத்தில் விதைக்கிறேன். உம்முடைய ராஜ்யத்தில் விதைப்பதால் என்னுடைய வாழ்க்கையில் பணக்குறைவு என்பதே இருக்காது. ஒருபோதும் அப்பேற்பட்ட சூழ்நிலை ஏற்படாது. இயற்கைக்கு அப்பாற்பட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை, தேவனுடைய ஜீவனையும், தேவனுடைய நன்மையும், தேவனுடைய பரிபூர்ணத்தையும், தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். ஆகையால் என்னுடைய காணிக்கையினால் உம்மை கனப்படுத்துகிறேன். நான் உம்மை விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று சங்கீதம் மாறி மாறி வாசிப்போம். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 128. சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக் கன்றுகளைப் போல் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். வாசிக்க கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். நாம் அனைவரும் உட்கார்வோம். சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை ஆராதனை நமக்கு காலை 8:30 மணிக்கு ஆரம்பமாகி 10:30 மணிக்கு வரை நடைபெறும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை பரிந்து பேசும் ஜெபம் நம்முடைய ஆலயத்திலே நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலையிலே 5:30 மணி முதல் 6:30 மணி வரை வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறும். 2வது ஞாயிற்றுக்கிழமைகளிலே திருவிருந்து ஆராதனை நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமைகளிலே மாலை 7 மணி முதல் 8 மணி வரை வாலிபர் கூட்டம் நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமைகளிலே காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை மகளிர் கூட்டம் நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 4வது அல்லது கடைசி சனிக்கிழமைகளிலே மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை துதி ஆராதனை நமது சபையிலே நடைபெறும். புதன்கிழமை மாலை ஆராதனை மாலை 7 மணிக்கு ஆரம்பமாகும். இந்த எல்லா கூட்டங்களிலும் நீங்கள் யாவரும் வந்து கலந்து கொள்ளும்படி மிகவும் அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். இந்த மாதத்திலே இருக்கிற எல்லா கூட்டங்களும் நடைபெறாது. இந்த மாதம் மட்டும் இது கிறிஸ்மஸ் ஆராதனையாக இருக்கிறபடினாலே இந்த சனிக்கிழமைகளிலே வருகிற வாலிபர் கூட்டம், மகளிர் கூட்டம் இவைகள் யாவும் இந்த மாதத்திலே நடைபெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.